மணிகண்டன், நம்ம பார்க்க போறது ஒரு மத்திய அமெரிக்க நாடு. இந்த நாட்டை வந்து மரங்களால் சூழப்பட்ட நாடு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆமாம், நிச்சயமா ராஜு. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாடு குவாத்தமாலா. நீங்கள் சொன்ன மாதிரி மரங்களால் சூழப்பட்ட நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பேரை தாங்கி தான் இந்த குவாத்தமாலாங்கிற பேர் கூட இந்த நாட்டுக்கு வந்திருக்கு. ராஜு, இந்த குவாத்தமாலா அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குவாத்தமாலா ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இது வந்து ஒரு மத்திய அமெரிக்க நாடுன்னு சொல்லி. மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, பெலிஸ், எல் சால்வடார், ஹோண்டுராஸ் உள்பட பல நாடுகள் சூழ அமைஞ்சிருக்கிறது தான் இந்த குவாத்தமாலா. இந்த குவாத்தமாலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பசிபிக் பெருங்கடல் இருக்குது, இன்னொரு பக்கம் கரிபியன் கடல் இருக்குது. இந்த குவாத்தமாலா நாட்டுடைய தலைநகரத்தினுடைய பேர் கூட குவாத்தமாலா தான். குவாத்தமாலா சிட்டி அப்படின்னு சொல்லி அந்த தலைநகரத்தோட பேரை சொல்கிறாங்க ராஜி. நிச்சயமா இந்த குவாத்தமாலாவை வந்து கழுகுகளின் நகரம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த நாட்டை பத்தின கூடுதல் தகவல்களை இனி நம்ம பார்க்கலாம். மத்திய அமெரிக்க நாடுகளில் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு என்ற அடையாளத்தை பெற்றுள்ளது குவாதமாலா. புகழ் வாய்ந்த மாயன் நாகரிகத்தின் பிறப்பிடமாக அறியப்படும் இந்த நாடு ஆரம்ப காலத்தில் ஸ்பெயினின் பிடியில் இருந்தது. 1821 ஸ்பெயினிடமிருந்து விடுதலை அடைந்த பின்னர் மத்திய அமெரிக்க குடியரசின் ஆட்சி பகுதியாக மாறியது. பின்னர் பல்வேறு விதமான ஆட்சி மாற்றத்தை கடந்து வந்த குவாதமாலாவில் 1960 முதல் 1996 வரை அரசு தரப்புக்கும் இடதுசாரி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த உள்நாட்டுப் போர் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. போர் முடிவுக்கு வந்த பின்னர் நாடு ஜனநாயக பாதைக்கு திரும்பியதுடன் சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருகிறது. 1,09,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட குவாதமாலாவின் மொத்த மக்கள் தொகை 1,55,00,000. இதில் மெஸ்டிசோ இனத்தவர் 60% பேர், மாயன் நாகரிகத்தைச் சேர்ந்தவர் 9% பேர். இங்குள்ள மக்களில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகின்றனர். ஸ்பானிஷ் மொழியே ஆட்சி மொழியாக உள்ள இந்த நாட்டில் 75% மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் ஆட்சி முறையை பின்பற்றி வரும் குவாதமாலாவின் அதிபரே நாட்டின் தலைவராக இருப்பார். 4 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் தேர்தலில் அதிபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாட்டின் தற்போதைய அதிபர் ஓட்டோ பெரேஸ் மொலினா. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலகில் 76வது இடத்தில் உள்ளது குவாதமாலா. நாட்டின் உற்பத்தியில் தனியார் துறை பெரும் பங்கு வகிக்கிறது. சர்க்கரை, வாழை மற்றும் காஃபி போன்றவற்றின் ஏற்றுமதியே நாட்டின் வருமானத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. இங்கு ஒரு தனிநபரின் ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாயாக உள்ளது. இந்நாட்டின் நாணயம் குவெஸ்டால். ஒரு குவெஸ்டால் என்பது 7.84 இந்திய ரூபாய்க்கு சமம். அணிசேரா நாடுகள் அமைப்பில் உறுப்பினராக உள்ள குவாதமாலா இந்தியாவோடு 1970 முதல் நல்லுறவுகளை கொண்டுள்ளது. குவாதமாலாவில் கடந்த 2011 இந்திய தூதரக அலுவலகம் திறக்கப்பட்டது முதல் இரு நாடுகளிடையேயான உறவு நல்ல முன்னேற்றத்தை கண்டு வருகிறது. மணிகண்டன், இந்த குவாத்தமாலாவை வந்து மொசைக் ஆஃப் இண்டிஜினஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மாயன் கல்ச்சரை வச்சு தான் அதை சொல்றாங்க. இந்த மாயன் வந்து ரொம்ப சிறந்த பாரம்பரியம்னே சொல்லலாம் இல்லையா? ஆமாம், மாயன் நாகரிகம் அப்படிங்கிறது மத்திய அமெரிக்காவில் உருவான மிக பிரமாண்டமான ஒரு நாகரிகம். இந்த நாகரிகத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த நாகரிகத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் அதனுடைய வீழ்ச்சி பற்றியும் இப்போது பார்க்கலாம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் மத்திய அமெரிக்காவில் தோன்றியது மாயன் நாகரிகம். தற்போதுள்ள மெக்சிகோ, கவுதமாலா, பெலிஸ், மேற்கு ஹோண்டுராஸ், எல் சால்வடார் உள்ளிட்ட பகுதிகள் வரை இந்த நாகரிகம் பரவி இருந்தது. கணிதம், எழுத்து முறை, வானியல் போன்ற துறைகளில் மேம்பட்டிருந்த மாயன் இனத்தவர்களின் மிக நுணுக்கமான கட்டிடக்கலை இன்றளவுக்கும் வியப்புக்குரியதாக விளங்கி வருகிறது. இரும்பு மற்றும் சக்கரங்களை பயன்படுத்தாமலேயே பெரிய கட்டிடங்களையும் பிரமிடுகளையும் மாயன் நாகரிக மக்கள் வடிவமைத்தனர். தொழில்நுட்பங்களின் உதவியின்றி சந்திர மற்றும் சூரிய கிரகணங்களை முன்கூட்டியே கணித்து வைத்திருந்தனர் மாயன் நாகரிக மக்கள். திரெஸ்தன் கோடெக்ஸ் எனப்படும் அவர்களின் பஞ்சாங்க குறிப்பேட்டில் வானியல் திறமைகளை நாம் காணலாம். இதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் உருவாக்கிய நாட்காட்டி 2012ஆம் ஆண்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுமார் 4000 ஆண்டுகளாக மத்திய அமெரிக்காவை ஆக்கிரமித்திருந்த மாயன் நாகரிக பேரரசுகள் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் மற்றும் கடும் பஞ்சம் காரணமாக படிப்படியாக பொலிவிழந்தன.
நலிவடைந்த நிலையில் எஞ்சியிருந்த சில சிற்றரசர்களும் 17ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டினரிடம் சரணடைந்தனர். மாயன் நாகரிகத்தை பறைசாற்றும் பல நினைவுச் சின்னங்கள் இன்றும் குவாத்தமாலாவில் இருக்கின்றன. நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் மாயன் நாகரிகத்தின் நேரடி வாரிசுகள் என்பது குவாத்தமாலாவுக்கு கிடைத்திருக்கும் பெருமைகளில் முதன்மையானது. ராஜி, குவாத்தமாலா மத்திய அமெரிக்க நாடு நம்ம முதலே பார்த்துருக்கிறோம். மத்திய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த மெக்சிகோ, இந்த பெலிஸ், ஹோண்டுராஸ், எல் சால்வடார்லாம் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரே நாடாக தான் இருந்துச்சு. இது வந்து மத்திய அமெரிக்க குடியரசு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த நாட்டிலிருந்து தனியாக ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சது தான் இந்த குவாத்தமாலா. ஆமா, அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. ஒரு உள்நாட்டு போர் நடந்தது. 36 வருஷம் அந்த உள்நாட்டு போர் நடந்தது. கெரில்லா படைகள் சூழ்ந்து இந்த உள்நாட்டு போர் நடந்தது. உள்நாட்டு போர் மட்டும் இல்ல, சர்வாதிகாரம், ஜனநாயகம்னு எல்லா விஷயத்தையும் இந்த நாடு சந்திச்சிருக்கு. சிறப்பான வளங்களை பெற்றிருந்த குவாதமாலாவை சீர்குலைத்தது சுமார் 36 ஆண்டுகள் வரை நடந்த உள்நாட்டுப் போர்தான். 1960 முதல் 1996 வரை அங்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்களுக்கும் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக போராடிய இடதுசாரி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த உள்நாட்டுப் போரில் சுமார் 2 லட்சம் மக்கள் உயிரிழந்தனர். 1944ஆம் ஆண்டு இடதுசாரி சிந்தனையுடைய அக்டோபர் புரட்சியாளர்கள் வசம் குவாதமாலாவின் ஆட்சி பொறுப்பு வந்தது. அவர்கள் நாட்டில் நிலவிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும் பொருட்டு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனை காக்கும் வகையிலான சீர்திருத்தங்களை அமல்படுத்தினர். பின்னர் 1952 பதவிக்கு வந்த இடதுசாரி சிந்தனையுடைய அரசு மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்களிடமிருந்த அதிகப்படியான நிலங்களை ஏழை விவசாயிகளுக்கு பங்கிட்டு வழங்கும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியது. இதனால் பாதிக்கப்பட்ட நிலச்சுவார்ந்தார்கள் அமெரிக்க உளவு அமைப்பு உதவியோடு ஆட்சி கவிழ்ப்பை நிகழ்த்தினர். இதைத் தொடர்ந்து பதவிக்கு வந்த அரசு தொழிலாளர் சங்கங்களை தடை செய்ததோடு அதுவரை நிகழ்ந்து வந்த பொருளாதார சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளையும் ரத்து செய்தது. தொடர்ந்து வந்த அடக்குமுறை ஆட்சியாளர்களால் நாட்டில் வறுமையும் பஞ்சமும் அதிகரித்தது. இதைக் கண்டு வெகுண்டெழுந்த சில இளைஞர்கள் 1960 நவம்பரில் அப்போதைய சர்வாதிகார ஆட்சியை கவிழ்க்க எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. ஆனால் தொடர்ந்து பல்வேறு ஆயுத குழுக்கள் அப்பாவி மக்களை காக்கும் பொருட்டு அரசோடு மோத தயாராகின. இதைத் தொடர்ந்து MR13 மற்றும் PGT போன்ற குழுக்கள் மக்களிடையே செல்வாக்கு பெற தொடங்கின. இக்குழுக்களை ஒழிக்க அமெரிக்க உளவு அமைப்பான CIA ஆட்சியாளர்களுக்கு பல்வேறு வகைகளில் உதவியது. 1966 இராணுவ படையினர் கிளர்ச்சியாளர்கள் தரப்பினரை கைது செய்து சித்திரவதை செய்து கொண்டனர். அதன் பின்னர் 70 மற்றும் 80களில் வந்த அரசுகளும் பழங்குடி இனத்தையும் அதனை ஆதரித்தவர்களையும் அழித்தொழிக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கின. பல்வேறு அமைதி முயற்சிகள் தோல்வியில் முடிந்த நிலையில் 1994ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் முயற்சியினால் அரசு மற்றும் கிளர்ச்சியாளர்கள் தரப்பிடையே உடன்பாடு ஒன்று கையெழுத்தானது. அதன் பின்னர் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று அமைந்த அரசோடு அரசுக்கு எதிராக போராடி வந்தவர்கள் தங்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றிய பின் ஏற்படுத்தி கொண்ட புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்நாட்டு போர் முடிவிற்கு வந்தது. குவாத்தமாலால தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்கன்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் அந்த அளவுக்கு அந்த பாரம்பரியத்தை பார்க்கறதுக்கு மக்கள் வந்து ஆர்வத்தோட இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, நீங்க சொல்றது வந்து அந்த மாயன் கலாச்சாரம் பத்தி. இது மட்டும் இல்லாம பல்வேறு பண்பாட்டு கலாச்சார தனித்தன்மை கொண்டதான் இந்த குவாத்தமாலா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இசைக்கருவி மரிம்பா. குவாத்தமாலா நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களுள் ஒன்று மரிம்பா எனப்படும் இசைக்கருவி. மரக்கட்டைகளால் உருவாக்கப்பட்ட இந்த தாளக்கருவி பண்டைய காலத்தில் ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பயன்படுத்தப்பட்ட சைலோஃபோனை போன்றது. பார்ப்பதற்கு பியானோவின் தோற்றத்தை கொண்டிருக்கும் மரிம்பா மாயன் நாகரிக மக்களால் முதலில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 1821ஆம் ஆண்டு குவாத்தமாலா நாடு விடுதலை பெற்றபோது தேசிய இசைக்கருவி என்ற அங்கீகாரம் மரிம்பாவுக்கு வழங்கப்பட்டது. விலை உயர்ந்த ரோஸ்வுட் கட்டைகளால் செய்யப்படும் இந்த கருவி 19ஆம் நூற்றாண்டில் மத்திய அமெரிக்காவை தாண்டி உலகின் பிற பகுதிகளுக்கும் சென்றது. நவீன காலத்தில் பெரும்பாலும் தனியாக இசைக்கப்படும் மரிம்பா குழுவாத்தியமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. 1960களிலிருந்து பல இசை ஆல்பங்களில் பிரபல கலைஞர்கள் இந்த கருவியை வித்தியாசமான முறைகளில் பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
பிரிட்டிஷ் இசைக்குழுவான தி ரோலிங் ஸ்டோனின் அண்டர் த தம்ப், அவுட் ஆஃப் டைம் போன்ற பாடல்கள் அவற்றில் குறிப்பிடத்தகுந்தவை. ஆப்பிளின் ஐபோன் உள்ளிட்ட செல்போன்களில் கூட ரிங்டோனாக பயன்படும் மரிம்பா இசை குவாத்தமாலாவின் பழங்கால நாகரிகத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது.